ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பேன் ஆதார் வந்து எப்படி லிங்க் பண்ணணும், இந்த ரூ. 1000 பெனால்ட்டி வந்து எப்படி பே பண்ணணும், இந்த ரூ. 1000 பெனால்ட்டிலாம் யாரெல்லாம் பே பண்ண வேண்டி இருக்கும், ரூ. 1000 பெனால்ட்டி வந்து பே பண்ண அப்புறமா திருப்பி ஆதார் பேன் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டெமோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, incometax.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அந்த பெனால்ட்டி பே பண்ணுறதுக்காகட்டும், அப்புறம் ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்காகட்டும், அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், அதுக்கப்புறம் உங்கள் பேன் ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெப்சைட்க்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கோங்க. வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, உங்கள் பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களோட ஃபுல் நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாம் குடுத்து என்டர் பண்ண அப்புறமா, உங்க மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அத குடுத்துட்டு, நீங்க உங்க பான் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஆக்டிவா இருக்கா? இன்னாப்பரேட்டிவா இருக்கா? இன்னாப்பரேட்டிவ்னா செயலாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, முதல்ல இது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா, உங்க பேன், ஆதார் லிங்க் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ, ஒன்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, லிங்க் ஆதார் ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த ரூ. 1000 பெனால்டி சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? அது யாரெல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும்னா, அதாவது உங்களுடைய பேன் கார்டு வந்து 1 ஜூலை 2017 அன்னைக்கோ, இல்ல அதுக்கு முன்னாடியோ வந்து பேன் கார்டு அலாட் ஆகியிருந்தா, அவங்க வந்து பேனும், ஆதாரும் லிங்க் பண்ணாம இருந்தாங்கன்னா, அவங்க மட்டும் ரூ. 1000 பெனால்டி கட்டுற மாரி இருக்கும். இதுவே வந்து உங்க பேன் கார்டு வந்து 1 ஜூலை 2017க்கு அப்புறமா, அது வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருந்துச்சுன்னா, அவங்கலாம் வந்து இந்த பெனால்டி பே பண்ண வேண்டாம். நீங்க டைரக்ட்டா வந்து ஆதாரையும், பேனையும் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த ரூ. 1000 நீங்க கட்டணுமா, வேணாமான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்க பேனும், ஆதார் நம்பரும் என்டர் பண்ணாலே இந்த வெப்சைட்ல தெரிஞ்சிரும். நீங்க வந்து ரூ. 1000 கட்டுற மாரி இருக்குமா, இல்ல கட்ட வேண்டாமா, நீங்க ஜஸ்ட் வந்து இதில ஷோ ஆகும். இப்ப பேன் கார்ட் நம்பரும், ஆதார் கார்ட் நம்பரும் என்டர் பண்ணிட்டு வேலிடேட் குடுங்க. வேலிடேட் குடுத்த உடனே உங்களுக்கு வந்து இது மாரி ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்க வந்து பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கா இல்லையான்ட்டு ஒரு மாரி ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பேன். அப்பன்னா இந்த பேன் கார்ட் கண்டிப்பா ரூ. 1000 கட்டியே ஆகணும். ஸோ பெனால்டி ரூ. 1000 கட்டினா மட்டும் தான் பேனும், ஆதாரையும் லிங்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, கன்டின்யூ டூ பே த்ரூ இ-பே டாக்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்க பேன் கார்ட் நம்பர் கேட்கும். திருப்பி சேம் பேன் கார்ட் நம்பர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பர், உங்க கரெக்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதாவது உங்க பேன் கார்ட் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் கன்டின்யூ குடுங்க. அப்புறம் ஓடிபி கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ்க்கு போகும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ குடுங்க. ஸோ, இத கன்டின்யூ குடுத்த உடனே, இதில வந்து எந்த ஆப்ஷன்ல போய் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணோம்னா, இன்கம் டாக்ஸ்ன்னு மேல குடுத்துருப்பான் பார்த்தீங்களா? இன்கம் டாக்ஸ் ஆப்ஷன்ல போய் நீங்க ப்ரொசீட் குடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அசஸ்மென்ட் இயர்ல வந்து நீங்க கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா, இப்போ 2023, 24 போயிட்டுருக்கு. அத சூஸ் பண்ண அப்புறமா டைப் ஆஃப் பேமெண்ட் அந்த மைனர் ஹெட்டுக்கு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா, அதர் ரெசிப்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. 500ன்னு போட்டு. அத தான் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் அத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சப் டைப் ஆஃப் பேமெண்ட்ல வந்து ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் அந்த ரேடியோ பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்த ஆப்ஷன் போங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டும். இந்த ரூ. 1000 அமௌண்ட் பே பண்ற மாரி காட்டும். இத கன்டின்யூ குடுத்த உடனே, நீங்க பேமெண்ட் ஆஃப் கேட்வே ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. ஸோ, ஏதாச்சும் சூஸ் பண்ணிட்டு, நீங்க இது நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. நெட் பேங்கிங், டெபிட் கார்டு இல்ல யுபிஐ மூலமா பே பண்ணிக்கலாம். ஸோ, நான் பார்த்தீங்கன்னா, இந்த யுபிஐ மூலமா பே பண்றதுக்கான ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் யுபிஐ செலக்ட் பண்ண உடனே, இந்த பேமெண்ட் ஆஃப் கேட்வே பார்த்தீங்கன்னா, நீங்க எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தா தான் செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கேட்வே வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் பரவால்ல. இதில ஏதாச்சும் ஒரு கேட்வே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணேன். ஏன்னா, அவங்க வந்து எந்த பைசாவும் சார்ஜ் பண்ணல. ஸோ, அத செலக்ட் பண்ணி கன்டின்யூ குடுத்த உடனே, பேன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அந்த பே நோவ் கிளிக் பண்றேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து கீழ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி குடுத்துட்டு, செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் டூ பேங்க் குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் யுபிஐ செலக்ட் பண்ண உடனே, கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த கன்ஃபர்மேஷன்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிருங்க. இந்த கன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் கோட் மூலமாவும் ஆப்ஷனையும் குடுத்துக்கலாம். கியூஆர் கோட் மூலமா பே பண்ணலாம். இல்ல அந்த யுபிஐ ஐடி மூலமா பே பண்ணலாம். நான் கியூஆர் கோட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு நான் சப்மிட் குடுத்த உடனே, இந்த கியூஆர் கோட் ஷோ ஆகும். ஸோ, அது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அது உங்க மொபைல்ல இந்த கூகுள் பேவோ, இல்ல பேடிஎம் ஆப்போ ஸோ, அத வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கூகுள் பேவோ, இல்ல பேடிஎம்மோ எது யூஸ் பண்றீங்களோ, அத ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி, அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி மொபைல்ல பே பண்ணிருங்க. அவ்வளோதான் விஷயம். ஒன்ஸ் பே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிரான்சாக்ஷன் சக்சஸ்ன்னு காட்டும். ஸோ, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பேஜ் வரும். அத மறக்காம வந்து பிடிஎஃப்பா சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பேஜ். இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த செல்லான மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இத நீங்க பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஆர் 5 வொர்க்கிங் டேஸ் வந்து நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் பண்ண உடனே ஆதாரையும், பேனையும் லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பேமெண்ட் வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் அந்த அமௌண்ட் ரூ. 1000 பே பண்ண உடனே ஆதாரையும், பேனையும் லிங்க் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்ப எனக்கு என்ன எரர் ஷோ ஆச்சு பாருங்க. ஜஸ்ட் லிங்க் ஆதார் ஆப்ஷன்ல போயிட்டு அந்த ஆதார் கார்ட் நம்பர் குடுத்தேன். ஸோ குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வந்துச்சுன்னா, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பான் கார்ட் நம்பர் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் நான் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிரீவியன்ஸ் ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதாவது ஹெல்ப் டெஸ்க் நம்பர் மூலமா நான் வந்து அப்ரோச் பண்ணேன் அவங்கள. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்ல கீழ பார்த்தீங்கன்னா, இந்த கிரீவியன்ஸ் ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஹெல்ப் டெஸ்க் நம்பர் குடுத்துருப்பாங்க. கிரீவியன்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன். இது மாரி வந்து என்னுடைய பான் கார்டுக்கான அந்த பெனால்டி அமௌண்ட் பே பண்ணிட்டேன். பட் வந்து இன்னும் பேமெண்ட் இட் இஸ் நாட் அவைலபிள்னு வருது லிங்க் பண்றப்போ அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ரெய்ஸ் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க பான் கார்ட் நம்பர் குடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணி உள்ள போற மாரி இருக்கும். பான் கார்ட் நம்பர் குடுத்து உங்கள பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்க நேமு, அப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் கேட்கும். மெயில் ஐடிலாம் இருந்தா மட்டும் தான் நீங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். உங்க மொபைலுக்கும் ஓடிபி போகும். உங்க மெயில் ஐடிக்கும் ஓடிபி போகும். அது 2த்தையும் பார்த்து இதுல என்டர் பண்ணா தான் நீங்க உள்ள போக முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த சர்ச் ஃபார் யுவர் இஷ்யூ ஹியர்ல நான் ஜஸ்ட் டைப் பண்ணேன். என்ன டைப் பண்ணேன்னா, பான் லிங்கிங் டிலே பெனால்டி போட்டேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏஐ சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு. இந்த சேட் பாக்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு சில ஆப்ஷன்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ அத என்ன பண்ணேன், ரெய்ஸ் எ டிக்கெட் நான் செலக்ட் பண்ணி டிக்கெட் ரெய்ஸ் பண்ணேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் டீட்டெயிலா வந்து என்ன இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். அத வந்து மென்ஷன் பண்ணேன். இது மாரி நான் பே பண்ணிட்டேன். பட் ஆனா லிங்க் பண்றப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. அது மாரி நான் வந்து டைப் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டு டிக்கெட் ரெய்ஸ் பண்ணேன். அதுவா கூட அந்த செல்லானும் வந்து அட்டாச் பண்ணேன். ஸோ அட்டாச் பண்ணிட்டு கீழ சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் சேட் பாக்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த சேட் பாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் ரெய்ஸ் பண்ணேன். ரெய்ஸ் பண்ணிட்டு அகைன் திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஆதார் கார்ட் நம்பரும் என்டர் பண்ணிட்டு வேலிடேட் குடுத்தேன். வேலிடேட் குடுத்த உடனே எனக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. யுவர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் வெரிஃபைடு. ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் கன்டின்யூ குடுத்தேன். ஒன்ஸ் கன்டின்யூ குடுத்த உடனே உங்க ஆதார் கார்ட்ல என்ன நேம் இருக்கோ அது கேட்கும். ஆதார் கார்ட்ல என்ன நேம் போட்டிருக்கோ அத ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர என்டர் பண்ணுங்க. உங்க ஆதார் கார்ட்ல வந்து பர்த் இயர் மட்டும் போட்டு இருந்துச்சுன்னா, அந்த கீழ ஒரு செக் பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபுல் டேட் ஆஃப் பர்த் போட்டுருந்துச்சுன்னா, அத செலக்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு கீழ வந்து அக்ரி டூ வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. கீழ ஒரு செக் பாக்ஸ் குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லிங்க் ஆதார்ல போய் லிங்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லிங்க் ஆதார் லிங்க் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணி வேலிடேஷன் குடுக்கணும். வேலிடேட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இது மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும். இதுல என்ன காட்டுதுன்னா பார்த்தீங்கன்னா, உங்க ஆதார் பான் லிங்கிங் ரெக்வெஸ்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அது வந்து வேலிடேஷனுக்கு போயிருக்காம். ஸோ 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்டேட்டஸும் தெரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க. அதாவது உங்க பானும் ஆதார் லிங்க் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அகைன் வந்து நீங்க ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னா, திருப்பி அந்த லிங்க் ஆதார் ஆப்ஷன் பார்த்தீங்களா? லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதுல உங்க பான் நம்பரும், ஆதார் நம்பரும் என்டர் பண்ணி, உங்களுடைய ஆதாரும், பேனும் லிங்க் ஆயிருச்சா இல்லையான்ட்டு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஆதாரையும், பேனையும் லிங்க் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுல டவுட் எதனா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.